கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினதான அனுபவங்களின் சில பகுதிகளை இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்டுவிட்டு சபைக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் எழுதுகிறார். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போக சித்தம் கொண்டார், வாக்கு பண்ணினார். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிழலாட்டமாக, திருஷ்டாந்தமாக, உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி அவர்களை வனாந்தரத்தின் வழியாய் 40 வருட காலம் நடத்தி கானானுக்கு கொண்டு போக ஏன் சித்தம் கொண்டார்? அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டிய காரணங்கள் என்ன என்கிறதை சுருக்கமாக இன்றைக்கு நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர்களுடைய வாழ்க்கை, அங்கே எகிப்தில் அவர்கள் பட்ட வேதனையின் நிமித்தம் அவர்களுக்கு கசப்பாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எகிப்தின் அடிமைத்தனம் என்பது பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு நிழலாட்டமாக காணப்படுகிறது. ஒரு மனிதன் பாவத்தில் அடிமைத்தனத்தில் காணப்படும் பொழுதும் அவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ அதே போல பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுதும் அவனுடைய வாழ்க்கை கசப்பாக மாறுகிறது. நான் இதை விவரித்து சொல்லுகிறதற்கு நேரமில்லை. சுருக்கமாக, இன்றைக்கு பாவத்தின் உச்சகட்டத்தை அனுபவிக்கிறவர்கள் சினிமா துறையை சேர்ந்த நடிகர், நடிகைகள். அவர்களிடத்தில் ஏராளம் பணம் உண்டு, என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு பணம் இருக்கிறது. குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் ஜீவித்து விட்டு கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கை, பலருடைய வாழ்க்கையும் தற்கொலையில் அல்லது விவாகரத்தில் முடிந்து விடுகிறது. என்ன காரணம்? பாவம் ஒரு மனிதனை எந்த உச்சகட்டத்திற்கு கொண்டு போனாலும் வாழ்க்கையின் கசப்பான எல்லையில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் மேன்மைகளை, எகிப்தின் ஆகாரத்தை, எகிப்தின் இன்பங்களை, எகிப்தின் ஐஸ்வர்யத்தை அனுபவித்தாலும் அவருடைய வாழ்க்கை கசப்பில் காணப்பட்டது. இரண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் விடுதலையை அவர்களாகவே வாஞ்சித்து பெருமூச்சு விட்டார்கள். தேவனுக்கு முன்பாக அவர்கள் கூக்குரல் வந்து எட்டினது என்று பார்க்கிறோம். முதலாவது, அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தினால் கசப்பை அனுபவித்தார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்கிறதை உணர்ந்து பெருமூச்சு விட்டார்கள். தேவனை நோக்கி அவர்கள் கூக்குரல் இட்டார்கள். மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவ நோக்கம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. முதலாவதாக வாழ்க்கை கசப்பாய் இருந்தது. இரண்டாவதாக அவர்கள் பெருமூச்சு விட்டு விடுதலையை தேடினார்கள். மூன்றாவதாக, தேவன் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து தனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். மனுஷனை உண்டாக்குனதின் நோக்கம் அவன் தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழத்தானே ஒழிய உலகத்தின் மேன்மைகளையோ, உலகத்தின் இன்பங்களையோ, உலகத்தின் விசேஷங்களையோ அனுபவிப்பதற்காக
அல்ல என்கிறதை நாம் யாத்திராகமத்திலே பார்க்கலாம். எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு என் ஜனத்தை போக விடு என்று மோசையின் மூலமாக தேவன் பார்வோனிடத்தில் சொல்கிறார். நான்காவது, தேவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனங்கள் ஆராதனை செய்வது மட்டுமல்ல, இவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டியவர்களாயிருந்தார்கள். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டியதாயிருந்தது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அடிமைத்தனங்கள் இருக்குமானால், பாவத்தின் அடிமைத்தனங்கள் இருக்குமானால், பிசாசின் அடிமைத்தனங்கள் இருக்குமானால், உலகத்தின் அடிமைத்தனங்கள் இருக்குமானால், நீங்கள் விடுதலையை பெற்று தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் மிக்க தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.